கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவன் நம்ம எல்லா தீமைகளுக்கும் நீங்களாக்கி ரட்சிக்கிறவர், எல்லா கண்ணிகளுக்கும் நீங்களாக்கி நம்மை தப்புவிக்கிற தேவன். அல்லேலூயா. ஆகவே இந்த நாளிலும் கூட வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 12வது அதிகாரம் 11வது வசனம். மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். இன்றைக்கு எங்க பார்த்தாலும் மரண ஓலம், எங்க பார்த்தாலும் மரணம் மனிதர்களை துரத்தி கொண்டு வருகிறது. ஆகவே மனிதர்கள் அதுக்கு தப்பும்படி ஓடுகிறார்கள். எப்படி இந்த மரணத்திலிருந்து என்னை தப்பிவித்துக் கொள்ள முடியும் என்று சொல்லி எத்தனையோ விதமான மரணங்கள், பசிச்சி, பட்டினி, கொலை, கொத்து கொத்தாக ஜனங்கள், இயற்கையின் சீற்றம், இப்படி மரணம் ஒவ்வொரு மனிதர்களையும் இந்த நாள துரத்துகிறது. மரணம் பயமுறுத்துகிறது. ஆனால் ஆண்டோடைய வசனம் சொல்லுது பாருங்க, அந்த மரணமே நேரிடும்படி உங்களை சுத்தி சுத்தி வந்தாலும் நீங்கள் அதற்கு தப்பும்படி ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அந்த பிசாசை நீங்கள் ஜெயித்தீர்கள் அப்படின்னு. ஆமென். ஆட்டுக்குட்டியின் ரத்தம் சாத்தானை ஜெயிக்கிற ரத்தம். நாம் இந்த நாட்களில அதிகமாய் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை அறிக்கை பண்றவங்க மிகவும் குறைவு. ஆகவே இந்த நாட்கள நாம் மறுபடியுமாய் நம்முடைய ஜீவனை பாதுகாத்து கொள்ளும்படியாய், நாம் இந்த மரணத்தை ஜெயிக்கும்படியாய், இந்த மரணத்தை கொண்டு வருகிற அந்த சாத்தானை நாம் ஜெயிக்கும்படியா, அந்த மரணத்தை கொண்டு வருகிற அந்த சத்துருடைய வல்லமைகளை ஜெயம் எடுத்து நாம் எல்லாவற்றிலும் ஜெயமுள்ளவர்களாய் நாம் எழும்பும்படியாய் அந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலதான் நாம் ஜெயம் எடுக்க போகிறோம். அடிக்கடி நம்ம சொல்லுவோம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். ஆமென். இந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தம் வேதாளத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்த ரத்தம். ஆகவே மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்த ரத்தம். இந்த ரத்தத்துக்கு தான் சாத்தான் நடுங்குவான். ஆகவே நம்முடைய வீட்டில் இயேசுவின் ரத்தத்தை வாசல் நிலைக்கால்களில் பூசுவோம். நம்முடைய கேட்ல, கதவுல, எல்லா இடத்துலையும் இயேசுவின் ரத்தத்தை விசுவாசத்தினால வாயினால சொல்லி எல்லா இடமும் இயேசுவின் ரத்தத்தை பூசுவோம். நம்முடைய தேசத்துல தெளிப்போம், நம்முடைய பட்டணத்துல தெளிப்போம், நம்ம இருக்கிற தெருவுல தெளிப்போம், நம்ம வீட்டுல தெளிப்போம். நம்முடைய பிள்ளைகள் எல்லார் மேலேயும் ஒவ்வொரு நாளும் இயேசுவின் ரத்தத்தை தெளித்து நம்ம ஜெபிப்போம். எனக்கு ஒரு ஞாபகம் வந்தது. டாக்டர் பால் எங்கிச்சோ அவர் ஒவ்வொரு நாளும் ஒரு 1/2 மணி நேரம் இயேசுவின் ரத்தத்தை குறித்து ஒரு அறிக்கை பண்ணி, அந்த ரத்தத்தினால எனக்கு கிடைத்த மீட்பு, அந்த ரத்தத்தினால எனக்கு கிடைத்த ஆசீர்வாதங்கள், பாவ மன்னிப்பு, இன்னும் எத்தனையோ ஆசீர்வாதங்கள், இந்த ரத்தத்தினால நீர் என்னை தப்புவிக்கிறீர் ஆண்டவரே, என்னை விடுதலையாக்குகிறீர் ஆண்டவரே, என்னை ஆசீர்வதிக்கிறீர் ஆண்டவரே, என் வியாதியிலிருந்து எனக்கு விடுதலை கொடுக்கிறீர். இப்படி நிறைய காரியங்களை சொல்லி நீதான் என் சபைக்கு பாதுகாப்பு, உடைய ரத்தம் தான் எனக்கு பாதுகாப்பு, அப்படியெல்லாம் சொல்லி ஒரு 1/2 மணி நேரம் அந்த ரத்தத்தை ஆராதிப்பாராம். இந்த நாட்டில் நாமும் கூட இயேசுவின் ரத்தத்தை ஆராதிப்போம். அதை எல்லா எல்லைகளிலும் தெளித்து ஜெயத்தை எடுப்போம். நாமும் அந்த ரத்தத்துக்குள்ள மறைந்து கொள்வோம். நான் இரத்தத்தில் மறைந்துள்ளேன், நான் இரத்தத்தில் மறைந்துள்ளேன், இயேசு இரத்தத்தில் மறைந்துள்ளேன், சாத்தான் தீங்கு செய்ய முடியாது, சாத்தான் தீங்கு செய்ய முடியாது. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.